இன்னைக்கு நடந்த மாணவர்களோட கல்வி விருது வழங்கும் விழால தளபதி முக்கியமான 2 விஷயங்களை மக்கள் மத்தியில உடைச்சு காட்டியிருக்காரு. திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமா அந்த 2 விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லாம ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் தளபதி இப்போ அதை தெளிவா மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் சொல்லியிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாவே சோசியல் மீடியா ட்ரெண்டிங்ல தளபதி தான் இருந்துகிட்டு இருக்காரு. சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆமா நண்பா, தளபதியோட கல்வி விருது வழங்கும் விழா இன்னமும் முடியல, நடந்துகிட்டு தான் இருக்கு. காலையில 10 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 மணிக்கு முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த வீடியோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப மணி 7:30 ஆகுது. இன்னமும் நிகழ்ச்சி முடியல, நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிலைமையில தளபதி இத்தனை வருஷமா 2 திராவிட கட்சிகளும் செய்யாத சொல்லாத அந்த 2 விஷயத்தை உடைச்சு காட்டியிருக்காரு. ஒன்னு, போன வருஷம் நடந்த கல்வி விருது வழங்கும் விழால தளபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்க அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு பிள்ளைங்க நீங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு தளபதி சொல்லியிருந்தாரு. இத்தனை வருஷமா 2 திராவிட கட்சிகளும் எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் இந்த ஒரு பாயிண்டை எடுத்து சொல்லல. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில தளபதி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இளைஞர்கள் எல்லாருமே அரசியல்ல தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை தளபதி எடுத்து வச்சிருக்காரு. ஓட்டுக்கு காசு, இளைஞர்கள் மத்தியில அரசியலை மழுங்கடிச்சு மக்களை முட்டாளாக்கி ஓட்டு வாங்கின இந்த 2 விஷயத்தை தளபதி ஆரம்பத்திலேயே உடைச்சு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறாரு. சோ தளபதி பேசின இந்த 2 விஷயங்களுமே இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.